ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோட என்ன லைட் போடாலும் தெரியல, நம்ம மூஞ்சி அப்படி ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபேமிலியோடு வந்துட்டு ஏலகிரி ட்ரிப் போகிறோம். அதுவும் காரில். ஃபேமிலின்னா வந்து அதை காட்டுமா, அந்த பாப்பாவும் வருது. நாங்கள் வந்து அதுக்கு செட்டப்பும் இப்படி பண்ணியிருக்கோம். அதுங்க ரெண்டும் படுத்து தூங்கிட்டு வர இது நம்ம சன்ரூஃப்லாமும் வச்சுருக்கோம். ஒரு என்ஜாய்மெண்ட் தான். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சின்ன மலை ஏற போகிறோம். அதை எப்படின்றத பார்ப்போம். கண்டினியூ பண்ணிகிட்டே போவோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டூர் vlog மாதிரி பண்ண போகிறோம். எங்கே போகிறோம் தெரியுமா? சென்னை டு ஏலகிரி. இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஏலகிரியை பார்க்க போகிறேன். இதுவரை நான் ஏலகிரி பார்த்தது கிடையாது. போயிட்டு அந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க போகலாம். அப்படியே பின்னாடி காட்டிடுறேன் அவங்களெல்லாம். அப்புறம் யார் யார் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி குண்டு, சின்ன குண்டு எல்லாரும் போகிறோம். நம்ம தக்காளி குண்டு சின்ன குழியும் காட்டிடுறேன். அப்புறம் தக்காளி குண்டு சின்ன குண்டு ரெண்டு படுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு டோல் பூத்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீபெரும்புதூர். நம்மளுடைய ஹெலிகாப்டர் நல்லா சுற்றுதில்ல. இந்த எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரில. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த டோல் பூத் சைட்லாம் வந்து. நெட்டு தூங்குதுங்க போல. பார்த்தீங்களா, இப்போ நம்ம ராஜீவ் காந்தியை கொன்ன ஸ்ரீபெரும்புதூர் வரும். இந்திரா காந்தி சிலை கிடக்குறோம். கொண்டுட்டாங்க. எப்போ இதான் வாயில் நல்லா வந்துடும். பார்க்குன்னு நினச்சேனே. இது பார்க்கில் இதுதான் ஸ்ரீபெரும்புதூர். ராஜீவ் காந்தி நினைவகம். ராஜீவ் காந்தி நினைவகம். இது கூட ஒரு நாள் போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சிபுரம் தாண்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு முருகன் இட்லி கடை இருந்தது. சரி, நம்ம பெரிய கடையாச்சே. இதுக்கு முன்னாடி உடுப்பி ஹோட்டலில் வந்து பட் வந்து முருகன் இட்லி கடைன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுக்காக வந்து அந்த கடைக்கு வந்துட்டு நம்ம வந்து வந்தோம். பட் பெட்ஸ் அலோடு இல்லைன்னா நான் தான் வெளியே சுற்றிட்டு இருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து முருகன் இட்லி கடைக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து பெட்ஸ் அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா நம்ம அக்கா கத்தி கத்தி ஊரை கூட்டினனால அதான் இங்கே உட்காந்துருக்காங்க. அவ்வளோ இந்த பேக்லாம் போட்டு எடுத்துகிட்டு போயும் அக்கா கற்றுன கற்றுக்கு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. போங்கடா வெளியே அப்படின்ட்டாங்க. நான் நமக்கு மட்டும் பார்சல் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். என்னக்கா கற்றுனது போதுமா? இவங்க தான் சாப்பிட்டாங்க. நம்ம கேட்போமே. எனக்கு வந்து பார்சல் வாங்கிட்டு வந்தாங்க. பார்சல் இட்லி வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. உனக்கு? நான் வந்து தோசை சாப்பிட்டேன். புளிப்பா இருந்தது, நல்லாவே இல்லை. உனக்கு என்ன ரிவ்யூ? அதாவது தார்மியா பக்கம் தான் நானும் வாயில் வைக்க முடியலை. என் வாயில் நல்லா வருது. அந்த மணிவண்ணன் சொல்கிற மாதிரி தான். எதுவுமே நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் அதாவது கேவலமாக இருந்தது. வார்த்தை அது என்னன்னு சொல்ல எனக்கு தெரில. என் வாழ்க்கையில் இவ்வளோ மட்டமான ஃபுட்டை நான் சாப்பிட்டதில்ல. பிராண்டுன்னு சொல்லி போய் நான் சிக்கிட்டேன். அதுக்கு ரோட்டு கடையில் கூட அண்ணா அக்கா எவ்வளோ பேர் கடை வச்சுருக்காங்க. தப்பு பண்ணிட்டேன். இது ஒரு லெசன். நிழலுக்கு கூட இந்த கடை பக்கம் இனிமேல் ஒதுங்க மாட்டேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து வண்டி நிறுத்தணும், பாத்ரூம் போகணும், இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. அதுக்காக வந்து நம்ம இறங்குனது தான் இந்த கடை. சரி, இனியோ அவங்களுக்கு வந்து பிடிக்கலையா, நமக்கு வந்து ஓகே தான். நமக்கு வாங்கிட்டு வந்தாங்க பார்சல். காரு வாசல்லையே வச்சு சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. சரி, நம்ம அதை வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? ஏலகிரியை வந்துட்டு ஜேர்னியை எடுத்துட்டு அடுத்தது போவோம். அழகான கிளைமேட் தெரியுதா? மவுண்டன்லாம் தெரியுதா? செம்மல. அப்படியே அந்த மிஸ்ட்டு பாருங்க, அந்த பனி. மேகம் எது பனி எதுன்னே தெரியல. வாவ், வண்டர்ஃபுல்லாக அமேசிங். ஓகே, நம்ம ரீச் ஆகிட்டு இருக்கோம் பிளேஸ். அங்கே போயிட்டு பேசுகிறேன். பாய். அடுத்த தோலை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். எஸ், வேலூர் தாண்டி வந்து கிருஷ்ணகிரி வாலஜாபேட் டோல் பூத். அங்கே இருக்குது கிருஷ்ணகிரி வாலஜா டோல் பூத்துங்க. இன்னும் 71 கிலோமீட்டர்ஸ். இன்னும் 71 கிலோமீட்டர் தானே? ஆமாம். நம்ம கூகுள் மேப் அவ்வளோதான் காட்டுது போல். பார்த்தீங்களா? கூகுள் மேப் போய் சொல்லாது. ஓகே, பாய். என்ன லக்கி, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? மொதல் தடவை ட்ரிப்பு வரீங்க. கொக்கா காரி இப்படி படுத்து கிடக்கா மலைப்பாம்பு மாதிரி. நீ வந்து கதவு திறந்தாலே போதும் ஸ்விங் அப்படின்னு முழிச்சிக்கிற. சொல்லு.
நண்பர்களே, நம்ம வந்து ஏலகிரிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் 22 கிலோமீட்டர் தான் காட்டுது. நல்லா அந்த மவுண்டன்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு 360 போடுவோம் நடுவில், சன்ரூஃபை திறந்து. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்ளவுட்ஸ் வந்து மவுண்டனை சுற்றி வச்சுருமா. எஸ், இப்போ நம்ம மலை ஏற போகிறோம். நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப கர்வ்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு காட்டுது. ஆமாம், ஆனால் அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்றாங்க. கொடைக்கானல் ஊட்டி அளவுக்கு பயமாக இருக்காதுன்றாங்க. எல்லாம் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். பார்க்கலாம். பாய். ஸ்டார்ட் ரெக்கார்டிங். இல்லையா, ஏன் அடிக்கடி போகிறேன்? அந்த ரோடை பார்த்து குரங்கு குட்டி பார்த்தீங்களா, நிறைய நிறைய இடத்துல நம்மளோட சொந்தக்காரங்க தான் இருக்காங்க. இந்த மாடுங்க, அது உங்கள் சொந்தக்காரங்க. அதான் எருமை மாடு உங்க சொந்தம், பசு மாடு எங்க சொந்தம். ஐயோ, எப்படி வருது? திட்டுறான் போயின்னு. அவன் தாண்டி இப்படி போக சொன்னதே. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் பஸ்ஸுக்காரங்களோட தம்பி மங்களம் செட்டு பார்க்கறதுக்காக மங்களம் போயிட்டு இருக்கோம். அங்கதானம்மா. மஞ்சப்பை பயன்படுத்துவீர், சுற்றுச்சூழலை பாதுகாப்பீர். இதே காணும் என்ன நம்ம சொந்தக்காரங்களே காணும். குளிர் அப்படின்றது 1% இல்லை. போய் வெயில் கொளுத்துது, தனிக்கு ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது. அதானே, சென்னையே நல்லா குளிர்னு இருக்குது. இங்கே இந்த சைடு வந்துன்ற மாதிரி இருக்குது. குளிரவே கூடாது. நீங்கள் தானேம்மா கேட்டீங்க மழை. ஐயோ மழை, ஐயோ மழை, பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு வந்தீங்க. உழவையார் அவையார் வளைவு, உழவையாரு. வாட் அ வியூ, வாட் அ விஷன். அப்படியே நம்ம காரில் ஏறி வந்துடுவோம். மங்களம் செட்டு பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். முடிச்சுட்டு நிலாவுக்கு போகிறோம். நம்ம சொந்தக்காரங்களாம் இங்கே உட்காந்துக்கிறாங்க. தெரியுதா தெரிலையான்னு தெரில. ஜம்பிங்லாம் பண்ணுதுங்க. எல்லாம் பேன் பார்க்குறது, பேனே ஒரு வேலைன்னு நினச்சிருக்கேன். வெல்கம் டு ஏலகிரின்னு காட்டுது. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து டெஸ்டினேஷன் வந்து 6 கிலோமீட்டர் காட்டுது. பார்க்கலாம். ஏலகிரி போலீஸ் ஸ்டேஷன்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். ஆமாம், ஏலகிரி போலீஸ் ஸ்டேஷன். ஏலகிரியோட அட்மாஸ்பியர்லாம் பாருங்களேன். அங்கே வாழ்கிற மக்கள், வீடு அமைப்பு, அந்த லேண்ட்ஸ்கேப்பு எல்லாம் பார்க்க ஒரு கேரளாவுக்கு வந்து ஃபீல் இருக்குது. நல்லா பசுமையாக இருக்குது எங்கே பார்த்தாலும். இங்கே வந்ததுக்கு வாழைப்பழம் வேணால் வாங்கிட்டு போகலாம். கண்டிப்பாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டல் பேர் வந்து ACE ஃப்ரெண்ட்ஸ் பார்க் அப்படின்னு. இது நல்லா வந்து டபுள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்கிற ஒரு மினியேச்சர் அப்பார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ரூமும் கொடுத்துட்டாங்க. 2 குந்தா நீங்கள் உள்ளே போயிடுச்சு. நம்மளும் போவோம். ரூம் கிட்ட காட்டுறேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏலகிரி. இப்போ என்ன, நம்ம வந்து ரூம்க்கு தான் வந்திருக்கோம். இதான் வந்து ஹாலு, இதான் வந்து அப்புறம் கிச்சனாக நம்ம மாற்றிக்கலாம். இது கிச்சன் தான். ஸோ வந்து வாங்க. ஸோ இதான் நம்மளுடைய வாஷ்ரூம். அப்புறம் இதான் எனக்கும் லக்கிக்கும் ஒரு தனி ரூம் கைஸ். அப்புறம் வந்து என் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் ஒரு தனி ரூம். அப்புறம் அதில் வந்து ஒரு பாத்ரூம். அதுதான்.
இதெல்லாம் பார்த்தா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலைல நாங்கள் வாக்கிங் போயிட்டு இருக்கோம். எஸ் காய்ஸ் இப்போ நம்ம வாக்கிங் காலையில இல்ல. காலைல ஒரு அடே 8:30. பா, சம மழை இப்போ ஐயோ. மழை பெய்யுது காய்ஸ். இது ஒரு நாய் பாக்குது எங்க டாக. சம்பவம் பண்ணிடுவேன். ஹாய் காய்ஸ் இப்போ என்ன நம்ம மலையில தான் போயிட்டு இருக்கோம். மலையில தான் போயிட்டு இருக்கோம். காய்ஸ் அதையும் கட்டி போட்டுருக்காங்க. நாகர்கோயில்ல வந்து நாங்க ஸ்கூட்டில போறோம் காய்ஸ். வா வா ஐயோ அம்மா அம்மா தூக்கு. வா போடா டேய். நீ என்னடி கத்திட்டு வர, உருமிக்கிட்டு வர? ஃபர்ஸ்ட் பிஹேவியர். தூக்கு. வா, இங்கதான் லேக் இருக்குது. இங்கதான் வந்தோம். போன தடவை போட்டோ எடுக்க டாடி அதே தான் வந்திருக்கோம். டாடி ப்ளீஸ் டாடி லக்கி தூக்கு. பயமா இருக்கு. ப்ளீஸ் டாடி